இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் இன்றைய தினம் அதுவும் அதிகாலையிலே நாட்டுக்கு வந்தடைந்திருக்கின்றார்கள். இலங்கைக்கு அவர்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அத்தோடு கோட்டாபய ராஜபக்சவை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு இப்போது அழைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த கோட்டாபய ராஜபக்ச விசாரணை ஒன்றுக்காக அழைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒருவேளை ரணில் விக்ரமசிங்க போன்று அவருக்கும் இடம்பெறலாம் என்ற அடிப்படையிலும் இப்போது தகவல்கள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது. இது தொடர்பான உண்மைகளை சொல்லிக் கொடுத்தவர் தேசப்பந்து தென்னக்கோன் தான் என்ற விடயமும் இப்போது வெளிவந்திருக்கின்றது. அதோடு கைது செய்யப்பட்டு சிறையிலே வைக்கப்பட்டிருக்கின்ற ராஜித சேனாரத்ன மற்றும் நிமால் லான்சா ஆகியோர் தங்களுக்கு வீட்டிலிருந்து உணவு தரும்படியும் தங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருப்பதாகவும் இப்போது தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் எந்த உரிமைகளும் எந்த சலுகைகளும் அவர்களுக்கு வழங்கப்பட போவதில்லை என்பதும் சிறைச்சாலை தரப்பிலிருந்தும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக இப்போது மிக மிக முக்கியமான வழக்கு ஒன்று இப்போது கூர்ந்துகிட்டப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை ரணில் விக்ரமசிங்க போன்று கோட்டாபய ராஜபக்சவும் கைது செய்யப்படுவாரோ என்ற அடிப்படையிலே கேள்விகள் பல எழ ஆரம்பித்திருக்கின்றது பல ஊடகங்களிலும். இது ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது குறிப்பாக இந்த 2022 ஆண்டு காலப்பகுதியிலே இந்த ஆட்சி கவிழ்ப்பு போராட்டம் அல்லது இந்த கோகோம் என்று சொல்லப்படுகிற மைனா கோகோம் அல்லது கோட்டா கோகோம் என்று சொல்லப்படுகின்ற போராட்டமானது அமைதியான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது திடீரென ஒரு குண்டர்கள் குழுவானது அதற்குள்ளே நுழைந்து அந்த போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். காலிமுகத்துடல் பகுதி அதோடு இந்த ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக இருந்த கொட்டகைகள் எல்லாம் அடித்து உடைக்கப்பட்டு அங்கிருந்தவர்கள் எல்லாம் மிக மோசமாக தாக்கப்பட்டிருந்தார்கள். இதற்கு இந்த மஹிந்தவனுடைய ஆதரவாளர்கள் என்றுதான் இவர்கள் சொல்லப்பட்டிருந்தார்கள். எனவே அப்படி தாக்குதல் நடத்துகின்ற போது போலீசார் அங்கே ராணுவம் அங்கே என்றெல்லாம் பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது. எனவே இப்போதுதான் அந்த வழக்கு தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட போது பல உண்மைகளை தேசப்பந்து தென்னக்கோன் தெரிவித்திருக்கின்றாராம். அதிலே இந்த தேசப்பந்து தென்னக்கோன் இதற்கு முன்னரே குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டு அவர் விசாரிக்கப்பட்டிருந்தார். ஏன் அவர் கைது செய்யப்பட்டு கூட இப்போது குறுகிய காலத்திற்குள்ளே தான் ஒரு நாட்களுக்கு முன்னர் தான் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருந்தார். இதே போன்று இந்த கோட்டாபய ராஜபக்சவும் கைது செய்யப்படலாம் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. அதே வழக்கிற்காகத்தான் தேசப்பந்து தென்னக்கோனும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முன்படுத்தப்பட்டு விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருந்தார். எனவே தேசப்பந்து தென்னக்கோன் எதற்காக என்று பார்க்கின்ற போது அந்த தாக்குதலை மேற்கொண்ட நபர்களை தடுக்கவில்லை. அதாவது போராட்டக்காரர்கள் மீது ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது அமைதியாக நடந்த ஆர்ப்பாட்டத்தின் மீது நடந்த தாக்குதலை தடுக்க தவறினார்கள் என்ற அடிப்படையிலே தான் இந்த தேசப்பந்து தென்னக்கோன் விசாரிக்கப்பட்டிருக்கிறார். தேசப்பந்து தென்னக்கோன் பல வாக்குமூலங்களை வழங்கியதனால் இப்போது கோட்டாபய ராஜபக்சவும் எதிர்வருகின்ற நாட்களிலே அதுவும் இன்னும் நாள் திகதி குறிப்பிடப்படவில்லை என்றும் ஆனால் கோட்டாபய ராஜபக்ச குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு வரும்படி அல்லது வர வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே எதிர்வருகின்ற நாட்களிலே எந்த நாள் எந்த திகதி என்று அறிவிக்கப்படுகின்ற போது நிச்சயமாக கோட்டாபய ராஜபக்சவும் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த போலீஸ் அதாவது அப்போதைய காலகட்டங்களில் போலீஸ் மாதிபராக இந்த தேசப்பந்து தென்னக்கோன் ஏதோ ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கின்றார் என்றால் அவருக்கு மேலிடத்திலிருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கின்றது என்ற அடிப்படையிலே தான் அவரிடமிருந்து கிடைத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கோட்டாபய ராஜபக்ச இப்போது விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதோடு மேலும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது கோட்டாபய ராஜபக்ச மீது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிலே இன்னும் ஒரு மிக முக்கியமான வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்படுவதற்காக தயார் நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த கோட்டாபய ராஜபக்ச மற்றும் மைத்திரிபால சிறிசேன போன்றவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலே மக்கள் பணத்தினை தவறாக அரச பணத்தினை தவறாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற ஆதாரத்தினை இந்த லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான அமைப்பானது தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக பெற்றுக் கொண்டிருக்கின்றார்களாம். இதன் அடிப்படையிலே அந்த முன்னாள் ஜனாதிபதிகளாக இருந்த கோட்டாபய மற்றும் இந்த மைத்திரிபால சிறிசேன போன்றவர்கள் மக்கள் பணத்தை அதாவது அரச பணத்தை வீணடித்திருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்கவை போன்றே என்ற அடிப்படையிலே அவருக்கு எதிராக தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக பல தரவுகளை பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையிலே லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிலே இந்த லஞ்ச ஊழலுக்கு எதிரான அமைப்பானது முறைப்பாடு செய்ய காத்திருப்பதாகவும் இது சார்ந்த ஊடக அறிக்கைகளும் வெளிவந்திருப்பதாகவும் சொல்லப்பட்ட வேளையில்தான் இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் ஊடகவியலாளர்கள் இது சார்ந்த கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். அதற்கு அவர் பதிலளித்திருக்கின்றார். குற்றம் செய்தவர் யாராக இருந்தாலும் ஒருவேளை அந்த லஞ்ச ஊழலுக்கு எதிரான அமைப்பானது சரியான ஆதாரங்களோடு வந்து வழக்கை தாக்கல் செய்கின்ற போது அவர் குற்றம் செய்தவர் யாராக இருந்தாலும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும், சட்டம் பாயும் என்ற அடிப்படையிலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் தெரிவித்திருக்கின்றனர். எனவே இந்த இரண்டு விடயங்களிலே இப்போது கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ரணிலுக்கு அடுத்தது யார் என்ற ஒரு கேள்வி பலராலும் கேட்கப்பட்டு வந்தது. ஒருவேளை கோட்டாபய ராஜபக்சவாக இருக்கலாமோ என்ற அடிப்படையில் தான் இப்போது பலரும் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள்.
அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் பார்க்கின்ற போது இந்த இந்தோனேசியாவினுடைய ஜகார்த்தா பகுதியிலே வைத்து இலங்கை மற்றும் இந்தோனேசிய கூட்டு போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை கைது செய்யப்பட்டிருந்த இந்த 5 பாதாள உலக குழுக்களினுடைய தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்ற கனமுல்ல சஞ்சீவ கொலையிலே மிக முக்கியமான சூத்திரதாரிகளாக இருந்த இந்த கெசல்பத்ர பத்மே மற்றும் கொமாண்டோ சலிந்து அதோடு பல போதைப் பொருள் கடத்தல்கள் உள் துப்பாக்கிச் சூடு இங்கே இலங்கையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடுகளில் பலர் உயிரிழந்த சம்பவங்களில் மிக முக்கியமானவர்கள் சொல்லப்படுகின்ற இந்த நிலந்த மற்றும் அதாவது பாணந்துரன் நிலந்த மற்றும் சமன் மற்றும் லஹிரு ஆகியோர் இப்போது இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் நள்ளிரவு அதாவது இன்று அதிகாலை அளவில் அவர்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினருடைய கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அழைத்து வரப்பட்டவினர் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுடைய கையிலே ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் சார்ந்த விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்ட வழியில்தான் இவர்களை கைது செய்வதற்காக இந்தோனேசிய போலீசார் மற்றும் இங்கிருந்து சென்ற ஒரு சில போலீசாரும் அங்கே நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். அவர்களை பாராட்டுகின்ற விதமாக அவர்களுக்கு நினைவு பரிசில்களை வழங்குகின்ற விதமாக நேற்றைய தினமே அவர்களை கொண்டு வந்த அந்த தினமே அதாவது இந்தோனேசிய போலீசாரும் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள், அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அப்படி அழைத்து வரப்பட்டவர்கள் இந்த பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலே இருக்கின்ற ஒரு மண்டபத்திலே அவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வு அவர்களுக்கான வாழ்த்து நிகழ்வுகள் இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அங்கிருந்து கொண்டு வந்தவர்களை அதாவது பாதாள உலகக்குழு உறுப்பினர்களை அங்கே வைத்து கைது செய்தவர்களுக்கான பாராட்டுதல்களும் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்போது இன்னும் ஒரு விடயம் வெளிவருகின்றது. இந்த பாதாள உலகக்குழு தலைவர்கள் கைது செய்யப்பட்ட விடயத்திலே பல முன்னாள் அரசியல்வாதிகள் மிக முக்கியமான அரசியல்வாதிகள் இப்போது ஒளிய ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. எனவேதான் இவர்களிடம் நடத்தப்படுகின்ற விசாரணைகளில் தான் அந்த அரசியல்வாதிகள் யார் யார் என்பதும் வெளிச்சத்துக்கு வர இருக்கின்றது. ஒருவேளை உதயகம்மன் வலவோ என்றும் கேள்விகள் எழ ஆரம்பித்திருக்கின்றது. காரணம், இந்த கொமாண்டோ சலிந்துவை பார்த்து உதயகம்மன் வில சொல்லி இருக்கின்றாராம் தேசிய வீரர் என்ற அடிப்படையில். இது ஒரு சர்ச்சையாகவே சென்று குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே வழக்கு தொடர்கின்ற அளவிற்கு இந்த உதயகம்மன் விலவுக்கு எதிராக வழக்கு தொடர்கின்ற அளவிற்கு இந்த விடயம் பெரிய சர்ச்சையாக போய் கொண்டிருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் பார்க்கின்ற போது இந்த வெலிகடை சிறைச்சாலை என்பது பல அரசியல்வாதிகளினால் நிரம்பி வழிகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். இதிலே மிக முக்கியமாக இப்போது அதாவது ராஜபக்சக்களின் மூத்த வாரிசு என்று சொல்லப்படுகின்ற இந்த சமல் ராஜபக்சவுடைய மகன் சசீந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார். அதோடு இந்த ராஜித சேனாரத்ன ரணிலுடைய மிக முக்கியமான நண்பர் என்று சொல்லப்படுகிற ராஜித சேனாரத்னவும் வெலிகடை சிறைச்சாலையிலே கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றார். அதோடு நிமால் லான்சா என்று சொல்லப்படுகிற மஹிந்த ராஜபக்சவினுடைய மிக முக்கியமான அந்த காலத்திலே மிக முக்கியமான ராஜாங்க அமைச்சராக இருந்த நிமால் லான்சாவும் கைது செய்யப்பட்டு சிறையிலே வைக்கப்பட்டிருக்கின்றார். இதிலே ராஜித சேனாரத்ன மற்றும் நிமல் லான்சா போன்றவர்கள் தங்களுக்கு உடல் உபாதை இருக்கின்றது, எனவே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்படி குறிப்பிட்டிருக்கின்றார்களாம். ஆனால் அவர்களை சிறைச்சாலை வட்டாரங்களை பரிசோதித்ததற்கு இணங்க அவர்களுக்கு எந்த விதமான உடலிலே பிரச்சனையும் இல்லை, இதனால் சிறையிலேயே வைத்திருக்கலாம் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருப்பதாகவும் எதிர்வருகின்ற 12ஆம் தேதி வரையிலே அவர்கள் சிறையிலே இருப்பார்கள் என்றும் அதோடு அவர்களுக்கு வெறும் ஒரு பாய் மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றதாம். தங்களுக்கு சலுகைகள் மறுக்கப்படுகின்றது என்று சொல்லி அவர்கள் பல கூச்சலிட்டு குழப்பமிட்டாலும் அவர்களுக்கு வெறும் ஒரு பாய் மாத்திரம் கொடுக்கப்பட்டு 30 கைதிகளோடு சேர்த்து அவர்களையும் ஒருவராக விடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் தங்களுக்கு இங்கிருக்கின்ற உணவு பிடிக்கவில்லை என்றும் வீட்டிலிருந்து உணவெடுப்பதற்கான கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருப்பதாகவும் அது சார்ந்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது ஒரு மிக முக்கியமான விடயம். காரணம், பல அரசியல்வாதிகள் இந்த வெலிகடை சிறைச்சாலையிலே இப்போது சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போது இன்னும் யார் யார் அதற்குள்ளே செல்ல போகின்றார்கள் என்ற ஆவலானது இப்போது மக்கள் மத்தியிலே அதிகரித்திருக்கின்றது என்ற உண்மையும் ஒரு மிக முக்கியமான விடயமாக மாறி இருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு. இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.